ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு 6 மந்த் பேபிக்கு ராகி கூழ் தான் வந்து எப்படி கொடுக்கணுன்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய பேபி செகண்ட் சனுக்கு வந்து இப்போ 6 மந்த் ஆச்சு. 5 மந்த்ஸ் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Feb 3 வந்து அவர் பர்த் ஆனது. இப்போ July 4th வந்து நான் ராகி கூழ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 6 மந்த் பேபிக்கு வந்துட்டு சாலிட் ஃபுட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ராகி கூழ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு. ஸோ தாய்ப்பாலுக்கு மதர் ஃபீடிங்க்கு ஈக்குவலான சத்துக்கள் வந்து அதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ நான் டாக்டர்கிட்டையும் ஒன்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு ராகி கூழ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ராகி எடுத்துகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு டே கொடுக்குறீங்க அப்படின்னா டே 1 கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நான் காமிச்சேன் இல்லைங்க அளவு. ஸோ அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 4 to 5 times வந்து தண்ணியில் அலசிட்டு ஒரு மினிமம் 3 to 4 hours வந்து ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் வந்து ஊறணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. மினிமம் நம்மளுக்கு 3 to 4 hours, மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் ஒரு நாளும் கூட ஓகே தான். மார்னிங் ஊற வச்சு ஒரு 3 o'clock நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ராகி வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ராகி கூழ் காட்டுறீங்க குழந்தைகளுக்கு அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு வந்து ரொம்ப முக்கியம். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஃபில்ட்ரு வாங்கிக்கோங்க. மேலே வந்து துணி கிளாத் இருக்கணும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு நெட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ வடிகட்டி நெட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ராகி நம்ம வடிக்கும் போது மேலேயே வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும், கீழே வந்து சுத்தமான பால் கிடைக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் இருக்கும் இல்லைங்களா, சில்வர்லேயே வடிகட்டி அதுதான் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு வடித்தோம் அப்படின்னா அந்த ராகியோட பிசுறு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ கூழ் காய்ச்சும் போது குழந்தைகளுக்கு அது வந்து வாயில் தட்டுப்படும். ஸோ 6 மந்த் பேபிங்கிறனால ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணோன்னா அந்த இஷ்யூ வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 2 பால் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் எடுத்துகிட்டு கெட்டியாக இருக்கும். செகண்ட் அதே மறுபடியும் அந்த ராகி போட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வடிகட்டியில். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 பாலையும் சேர்த்து இந்த மாதிரி பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச்லேருந்து 2 பிஞ்ச் வரைக்கும் மட்டும் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் இந்துப்பு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த சால்ட்டி டேஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். 6 மந்த் பேபிக்கு லைட்டாக, ரொம்ப லைட்டாக, எதுவுமே இல்லாமல் கொடுத்தோன்னா ஒன்றுமே இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி சிம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மாதிரி திடமான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்மளுக்கு ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியுமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பதத்தில் வந்து இறக்கணும். ஸோ நான் எந்த மாதிரின்ட்டு ஃபைனலாக காட்டுறேன். பட் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 minutesலேயே வந்து இந்த பால் வந்து நல்லா கெட்டியாகி கொதிச்சு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ கைவிட்டு விடக்கூடாது. கைவிட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துலையும் வந்து திரியாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைவிடாமல் கலந்துட்டிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா. சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ விரலே நம்ம ஊட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொடுத்துட்டு வந்து ஊட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பேபி ரிலேட்டட் ஃபுட் வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபீஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.